பிடிஎஸ் நண்பதிகளை வணங்க கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வீடியோக்கு போக முடியாது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தொடங்கிடுவோமே. சிம்பிளாக உங்களுக்கு எல்லாருமே நிறைய பேர் பிடிஎஸ் என்னோடய லைஃப் சேஞ்ச் பண்ணுவாங்க, பிடிஎஸ் பெஸ்ட், பிடிஎஸ் தட், பிடிஎஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் அதில் நான் ஒரே ஒரு கேள்விக்கிறேன், இவ்வளோ ஃபேவரட்டான உங்கள் பிடிஎஸ் உங்களை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு தூரமாக போயிட்டால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் அப்புறம் சொல்கிறேன், பாதி இதேமே உடஞ்சிச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி பிடிஎஸ் மேலே உயிர் வச்சுருக்க நீங்கள் உங்கள் மேலே உயிர் வச்சுருக்க பேரண்ட்ஸை பிடிஎஸ்க்காக விட்டுட்டு போகிறது கரெக்டாக? புரியலன்னீங்கன்னா சிம்பிளாக தான் இப்போ நடந்திருக்கு. இந்த நியூஸ் இப்போ வேறு எங்கேயுமே நீங்கள் போய் தேட வேண்டாம், நம்ம ஊர் தமிழ்நாட்டில் நடந்து செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. சிம்பிளாக இந்த பொண்ணுங்க பண்ண செயலால் பிடிஎஸ்க்கு மட்டும் பெரிய கெட்ட பேர் கிடையாது, பிடிஎஸ் ஃபேன்ஸ் ஆகிய உங்களை போல் ஒரு ஆளுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிளாக் மார்க். பிடிஎஸ் அதை பற்றி கேட்டால் வச்சுக்கோங்களேன், இந்தியாவை அந்த ஊருக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் இந்த வீடியோ சப்ஸ்கிரைபோ லைக்கோ எதுக்குமே போடல, ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் கேட்குற ஒரு பிரதராகவோ ஒரு சிஸ்டராகவோ இல்லை ஒரு மதராகவோ இல்லை ஒரு ஃபாதராகவோ இல்லை ஒரு பெரிய கைடனாகவோ யாரோ வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இது மாதிரி செயல்படுறாங்க, தயவு செஞ்சு அவங்க மேலே கொஞ்சம் அதிகமான கேர் வச்சுக்கோங்க. அதுக்காக இந்த வீடியோ உங்கள்கிட்ட கொடுக்குறேன். பெருசாக நான் எதுவும் உங்கள்கிட்ட கேட்கல, முடிஞ்சால் அவங்களுக்கு இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு, இது ரொம்ப தவறான செயல்னு. ஸோ இப்படி சொல்கிறது ஃபஸ்ட் மெயின் ரீசன் என்னன்னா, அந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு கேட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 3 பொண்ணுங்க ஏஜ் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு 20ஓ 30ஓலாம் கிடையாது, ஜஸ்ட் 13 வயசு. 13 வயசில் பப்ளிக் எக்ஸாம் கூட எழுத முடியாது, ஏன்னா 8 தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் அவங்கள்ட்ட என்ன இருக்கும் என்ன இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா பெரிய ஊர்லாம் கிடையாது, நம்ம ஊர் தமிழ்நாட்டில் இருக்க கரூரில் இருக்கவங்க. பட் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ், அதாவது அவங்களோட பொண்ணோட ஒரு அப்பாவுக்கு பர்த்டே, நான் ஒரு கிஃப்ட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த 3 பொண்ணும் ஸ்கூலில் சம் பர்மிஷன்ஸோ இதை சொல்லிட்டு இல்லை ஆள் எங்கேயோ டிஸப்பியர் ஆகிருக்காங்க. பட் இதில் உண்மை என்னென்னா 3 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து ஈரோட்லேருந்து ட்ரெயினை பிடிச்சி ஃபஸ்ட் சென்னைக்கு வந்திருக்காங்க. அண்ட் சென்னையிலேருந்து திருப்பி பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரெயினோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டோ பிடிச்சி பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் போயிருக்காங்க. அண்ட் விசாகப்பட்டினம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த ஷிப்பு கப்பலை பிடிச்சி சியோல் போகலான்னு சொல்லி கிளம்பி போயிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஐடியல் ஆக போகிறேன், ஆர்டிஸ்ட் ஆக போகிறேன், சிங்கிங் பண்ண போகிறேன், இது என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் இதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை சொல்லிடுறேன். அண்ட் பிடிஎஸை மீட் பண்ண போகிறேன் இதுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், இவங்கள்ட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது. ஸோ யோசித்து பார்த்துக்கோங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் தாண்டி போகணும், அதாவது இந்தியா விட்டு வெளில போனால் கண்டிப்பாக வேண்டியது பாஸ்போர்ட். ஸோ இது மாதிரி விஷயமே அவங்களுக்கு ஒரு மூலையில் இல்லைன்னா அவங்க என்ன மெச்சூரிட்டியில் இருந்திருப்பாங்க, என்னென்ன நடக்கிறதுக்கு ஆபத்து இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அண்ட் அதை தாண்டி சியோல் போனால் சும்மா என்னமோ நான் பக்கத்தில் இருக்க சென்னையோ இல்லை காஞ்சிபுரமோ போகிற மாதிரி கிடையாது. அங்கே போனால் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கணும், அண்ட் உங்கள்ட்ட சேஃப்டி அமௌண்ட் இருக்கணும், பாஸ்போர்ட் இருக்கணும், நிறையா கைடன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுருந்தா தான் போக முடியும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கையில் ஒரு தோளில் ஒரு பையை தூக்கிக்கிட்டு ட்ரெயினில் ஏறியோ கப்பல் ஏறியோ போயிடலாம். இது என்ன ஒன்றும் புரியல, என்ன இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஊராக இது நீச்சல் அடித்து போகிற மாதிரி. ஸோ இவங்க கிளம்பியிருக்காங்க. பட் அதெல்லாம் இருக்கட்டும். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, விசாகப்பட்டினம் போய் பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அதை தெரிஞ்சவங்க அங்கேருந்து திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி ட்ரெயினை பிடிச்சி சென்னை வந்திருக்காங்க. அங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த ட்ரெயினை பிடிச்சி கிளம்பலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் அங்கே இருந்த சம்பவம் என்னென்னா, ஃபுட்டு வாங்க போகிறப்ப ட்ரெயினையும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப முழிச்சிட்டு இருந்திருக்காங்க திருட்டு பசங்க மாதிரியே. ஸோ அப்புறம் போலீஸ் பிடிச்சி கேட்டு என்னென்னு விசாரிச்சா இது மாதிரி நியூஸ் வெளில வருது. அதுக்குள்ளே அவங்க பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் கிடையாமல் இந்த பசங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா 14,000 ரூபீஸ் 14,000 ரூபா கையிலேருந்து இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக நினச்சிங்கன்னா இதெல்லாம் சுத்தமாக பத்தாது சியோல் போகிறதுக்கு, நான் இதையும் சொல்லிடுறேன். அண்ட் அதை தாண்டி அந்த பேரண்ட்ஸ் அவ்வளோ பெரிய ரிச் காய்ஸோ கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் சிங்கிள் பேரண்ட், அதாவது அம்மாவோ அப்பாவோ மட்டும்தான் இருப்பாங்க. அண்ட் இன்னொரு பொண்ணோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவன் அப்பா மென்டலி கொஞ்சம் ஃபிசிக்கலி கொஞ்சம் டிசேபிள் பர்சனாக. அண்ட் மூணாவது பார்த்திங்கன்னா லேபர்ஸாக ஃபார்ம் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இது மாதிரி கஷ்டப்படுற நிலமையில் நீங்கள் ஒரு மாதிரி படித்து பெரிய ஆளாகி சக்ஸஸ் ஆகி அண்டு நீங்கள் ஆர்டிஸ்ட்டில் ஒரு பெரிய டான்ஸர் லைக் பெரிய நம்ம ஊரில் இருக்க ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த இந்தியாவே கொண்டு போய் நான் அதாவது சியோலில் பெருமையாக காட்ட போகிறேன், இல்லை நான் சியோலில் கொண்டு போய் பெருமையாக சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போனால் ஓகே, அவங்க காசு வச்சு அவங்க சம்பாதித்தை வச்சு அவங்க டேலண்ட்டை வச்சு. பட் பண்ணது என்ன, வீட்டில் காசு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசிச்சுப்போம். அதை தாண்டி அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கேஸ் எல்லாம் போயிருக்கு, இந்த விஷயங்கள்லாம் போயிருக்கு. இப்போ இந்த நியூஸும் வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த பொண்ணுங்களுக்கு சொல்லிடுறேன், பிடிஎஸ் என்னமோ தெருவில் பசங்க கிடையாது. நீங்கள் பொண்ணு வா மச்சான் சௌக்கியமாக வா மீட் பண்ணுவோம் ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படிலாம் இல்லை. வீட்டில் இருக்கப்போ மீட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மிலிட்ரியில் இருக்காங்க. ஸோ சுத்தமாக மீட் பண்ண முடியாது. அவங்க ஃபேனுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு வேல்யூ இல்லாமல் போச்சு. ஏன்னா ஃபேன்னா கண்டிப்பாக மிலிட்ரியில் இருக்காங்க, பார்க்க முடியாதுன்னு ஒரு யோசனை வந்திருக்கும், அது கூட இல்லாமல் போச்சு. அண்ட் படிக்கிறதுக்கு நாலேஜ் கூட இல்லாமல்
இங்கேருந்து பாஸ்போர்ட் இல்லாமல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் வச்சு கிளம்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பசங்க ஃபோன் நோண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக இல்லாமல் என்னமோ நோண்டுறாங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, எது யூஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்களா, ரொம்ப நேரம் ஃபோன் நோண்டுறாங்களா, என்ன பண்ணுறாங்க. ஸோ உடனே சொல்வீங்க எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படி கொடுக்குற ஃப்ரீடமை கெடுக்கிறப்ப அவங்க வந்து உங்கள் மானிட்டர் பண்ணுறதுல தப்பே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தடுக்கிறது தப்பு. பட் வந்து அந்த ஃப்ரீடம் நம்மளே கெடுத்துக்கிறப்ப வந்து அது எப்படி நம்ம ஃப்ரீடம் கொடுப்பாங்க கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து இவங்க பண்ணதுனால மொத்த பிடிஎஸ்கே கெட்ட பேர் அண்ட் ஃபேன்ஸும் கெட்ட பேர். ஸோ இது மாதிரி பொண்ணுங்க பண்ணுறப்ப உங்கள் அப்பாவும் வருத்தப்படுவாங்களா மாட்டான்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரியாக ஃபேன்ஸ் நீங்களும் இருப்பீங்க, குட் ஃபேன்ஸ். ஸோ உங்களை மாதிரி குட்டாக இருக்க மாதிரி இது மாதிரி பேட் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் மனசார உங்கள் குரூப்லேயோ இல்லையோ சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி தான் இந்த நியூஸ் ஷேர் பண்ணி விடைபெறேன். நான் தான் ஆஜி. குட் கைஸ், எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் லக் சொல்லிட்டு விடைபெறேன். டாட்டா, பை பாய்.